ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய சிறுகதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விமானியோட தனி பயணியாக ஒருத்தர் பயணம் செஞ்சுட்டு இருந்தார். இப்போது விமானத்தில் ஏதோ கோளாறு ஏற்பட விமானம் நடுவானில் தத்தளிக்க ஆரம்பிச்சது. எந்த நேரத்துலேயும் விமானம் விபத்துக்குள்ளாகலாம் அப்படின்ற நிலமை வந்தது. அப்போது விமானி அவர்கிட்ட பேராஷூட் ஒன்று கொடுத்து தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நபரும் பேராஷூட்டை எடுத்துகிட்டு வானத்துலேருந்து குதித்து தப்பிச்சிடுறாரு. ஆனால் அவருக்கு வந்த சோதனை என்னென்னா, அந்த பேராஷூட்டோட ஒரு அடர்த்தியான காட்டுக்குள்ளே அவர் இறங்கிடுறாரு. காட்டில் எல்லா புறமும் ஒரே மாதிரி இருக்குது. அதனால் அவருக்கு காட்டில் இருந்து எந்த புறமாக ஓடினா தப்பிக்க முடியும் அப்படின்னே தெரியல. சில நொடிகள் சுற்றி முற்றியும் பார்க்குறாரு. அப்போது ஒரு பலகையில் காட்டோட 2 விதிமுறைகளை எழுதியிருந்தது. அதாவது முதல் விதிமுறை என்னென்னா, மனிதர்கள் எவரேனும் தவறுதலாக காட்டுக்குள் நுழைந்து விட்டால் சரியாக 1 மணி நேரத்தில் காட்டின் மிக கொடிய விலங்குகள் மனிதர்கள் இருக்கும் இடத்திற்கு மோப்பம் பிடித்து வந்து சேரும். எனவே 1 மணி நேரத்திற்குள் அந்த காட்டை விட்டு நீங்கள் தப்பிக்க வேண்டும். இது முதலாவது விதிமுறை. 2வது விதிமுறை என்னன்னா, கிழக்கு பக்கமாக நீங்கள் சென்றால் மட்டும்தான் அந்த காட்டை விட்டு வெளியே செல்ல முடியும் அப்படின்னு போட்டிருந்தது. திரும்பவும் அந்த நபர் இந்த காட்டை ஒரு வாட்டி சுற்றியும் முற்றியும் பார்க்குறாரு. எந்த திசை கிழக்கு திசைன்னு அவருக்கு எதுவுமே பிடிபடலை. அதனால் என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாக இருந்தது. அப்போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு தேவதை தோன்றுச்சு. அங்கே அந்த சூழ்நிலையை புரிஞ்சிட்ட அந்த தேவதை அவர்கிட்ட 2 பொருளை நீட்டுது. ஒன்று என்னென்னா, மணி பார்க்குற கடிகாரம். அது மூலமாக அவர் இன்னும் எவ்வளோ நேரம் தப்பிக்க இருக்குது அப்படிங்கிறத கணக்கிட்டுக்கலாம். ஆனால் அதை வச்சுட்டு திசையை கண்டுபிடிக்க முடியாது. மற்றொரு பொருள் திசையை காட்டும் கருவி. அந்த கருவி மூலமாக அவர் தப்பிச்சு செல்லக்கூடிய திசையை பார்க்கலாம். ஆனால் தப்பிக்க எவ்வளோ நேரம் மிச்சம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியாது. தேவதை அவர்கிட்ட 2 பொருளையும் காட்டுது. நான் உனக்கு உதவ முடியும், ஆனால் இந்த 2 பொருள்களில் ஏதேனும் ஒன்றை மட்டும்தான் நீ எடுத்துக்கொள்ள முடியும். உனக்கு எது வேண்டும் அப்படின்னு கேட்குது. சரிங்க, இப்போது அந்த இடத்துல உங்கள் எல்லாரையும் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு எது முக்கியம் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் நினைக்கிறீங்க? திசையா, நேரமா, வேகமா, வழியா, எதுன்னு யோசிங்க பார்க்கலாம். ஆமாங்க, நீங்கள் யூகிச்சது சரிதான். திசையை காட்டுற கருவி தான் உங்களுக்கு அதிக தேவையாக இருக்கும். இந்த கதையில் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கைக்கும் இதே நிலை தான். பல பிரச்சனைகள் நமக்கு வரும்போது சரியான திசையில் செல்லக்கூடிய முடிவு தான் பெரிய வெற்றிகளை பெற்றுத்தரும். அதனால் பிரச்சனைகள் வரும்போது தடுமாறாமல் அதுக்கான சரியான திசையை நாம் தேர்ந்தெடுத்தோன்னா கண்டிப்பாக வெற்றின்றது நம்மக்கிட்ட வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷ்னலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.